படுத்தா எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஏய் நவராண்டா எடுறா 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 போ போ போ. ஏய் உள்ள கலக்குற ஏய் வேலை காட்டு மணி மகடப்பா மார்பில் மார் பதக்கமா ஆமா வெண்டையமா யாரு யாரு சேட்டை ஓ பின்னாடி தள்ளத்துல ஏய்ப்பு பின்னாடி தள்ள பேர் தந்தை அழைத்திருக்கா சென்று போய் பாதம் மணிவா அப்புறம் என்ன சொல்றான் பார்க்கலாம். ஆனா ஓப்பா காசு மாத்திரம் வாங்க பிள்ளைக்கு நம்மள்தான் ரோஜா இருப்பியா நம்மள எடுத்து கொடுத்தோம் நம்மள்தான் சேனல் உட்காரு யாரா எல்லாம் அங்காளி பங்காளி மாமா மக்கா சித்து மக்கா பொறி மக்கா Yes!
ரெண்டு அவன் ரெண்டு பக்கம் இல்ல தேவையில்லை அதெல்லாம் அந்த ஆட்ட ஆடுறவங்க பார்த்து வைக்கிறது அதனாலே சந்திரா கண்மணி வாடகை தலை சேர்க்க விட அதனால உன்னை அழைக்கிறேன். வாடகை தலையில செல்ல மாட்டேன். சத்தமா பேசுறா. ஆட்டாடமா போவேன், படிக்கலாம் மாட்டேன். ஆமா மூஞ்சில குத்துறா. மூஞ்சில குத்துறா. வருவாங்க இங்கே போற இது போடாது. இப்ப அந்த பக்கம் எங்கண்ணா இப்ப போதும் இங்க வராத. இப்ப வரப்போ எல்லாத்தையும் உள்ள வரப்போய் பாடு பாடு. ஆமா ஆமா
இந்த பொம்மை விட்டா பாரு நேரம் சுத்தி பிடிக்க வந்து எல்லாம் பண்ணு உள்ள குச்சி கடவுள் போட்ட பையா அந்த குருடர் போட்ட பையா அது இல்லப்பா பொம்மை அங்கேயே விழுவாங்க எங்கடா இது பொம்மை ஆனா ஒன்னா ரெண்டு ஒரே புள்ளி வந்து பாட்டு மாதிரி அது வரைக்கும் கிடைக்காது ஒரு வாட்டி தான் அந்த ஸ்டூடெண்ட் அப்பல அது மட்டுமா மோசக்காரா ஒரு சிறுவனை என்று ஆசையாக கூப்பிட்டேனடா. ஆனா நீயும் என்ன ஏதோ காந்த மலையாளம் பட்ட மலையாளம் எங்கெங்கோ சென்று ஒரு குட்டி சாத்தானை கொண்டு வந்து ஒரு தந்தை என்று பாராமல் என் முன் பரியாசம் காட்டுகின்றாய். மாமன் என்று இருந்தாயா மச்சான் என்று இருந்தாயா? பிள்ளை தந்தை என்று பாராமல் என் முன் குறும்பு செய்தபடியினால் குறும்பர்களத்திலே பிறக வேண்டும். ஆடுகளை மேய்த்து கோலும் கையிலாக திரிய வேண்டும். பால் பழம் இருப்பினும் பழைய பூவின் மீது ஆவலாக இருக்க வேண்டும். மகளிர் வீடு ஜகவல்ல வாழ கலந்து பிராசாவத்தை எப்படி மண்ணாயிடுச்சு இதெல்லாம் மண்ணு ஆகுதான் உட்காந்து பார்த்தல பிடிச்சது அங்கே அம்மா பெரிய பயன்படுறான்
துணி தூடா முன்னாடி வந்து பரவாயில்ல கத்துட்டு வருவான் குறும்பு செய்கின்றாய். நீ எந்த பெரியாருக்கு நீ மரியாதை செய்வாய்? எப்படி ரெண்டு விடான் செத்து விடுங்கள். சரியான அப்படி போ முன்னாடி போ அப்படியே நான் வரேன் போ அப்படியே போ வந்து போ நான் வரேன். ஒரு தந்தையை பார்க்கிறதுக்கு தந்தை இடத்திலே கிடையாது. ஆனால் நானும் கோபப்பட்டு உனக்கு சாபம் அளித்து விட்டு இருப்பினும் உனக்கு உன்னுடைய குடும்ப குலத்திலே சிற்றரசராக வரமளித்துள்ளேன். நீயாக சுகமாக வாழ்வாய்.
போகாது கண்மணியே என்று தெரிவித்தார். ஆமா ஆனால் எனக்கு இந்த கலியுக காலத்திலும் ஆமா. காடுகளை மேட்டு ஆடுகளில் பகலை விடுத்தங்காமல் இந்த ஜெகமெல்லாம் வாழ கடவுள் என்று சாபம் கொடுத்தாய். ஆமா. அந்த சாபம் தான் பலிக்குமோ? இப்போ இப்போ வரோம் வரத்தை கொடுத்த பத்தியா? ஆமா. இதுதான் இந்த அடியானுக்கு இரண்டில் எதுதான் வந்து பலிக்கும் என்று பலிக்கும், பலிக்காது. விவரமாக தெரிவித்தார். ஏதோ ஒண்ணு வனம் வந்து கொண்டே நம்ம காலம் உன்னை விட்டு நான் ஒரு காலம் போகிறேன். சிறிய தவறு தவறலாம். இந்த அடியான மன்னித்து இந்த இரண்டில் எந்த வரனாலும் இந்த பலிக்கும் என்று எனக்கு விவரமா தெரிவிக்கிறேன். இரண்டில் ஒன்று உன்னை விட்டு போகும் என்று எண்ணினாக கண்மணி இனி ஒரு காலம் புரண்டி செய்யும் அதற்கோர் உள்ளத்தையான முடிப்புடைவை உனது கால் வழியினருக்கு இந்த சாபமெல்லாம் வந்தே தீரும் சிவபெருமான் இந்த தேவபக்தனாலே பரண்டாம்பல் குலதெய்வமாயிருந்து மக்களையும் காத்து வருவாரே. ஆனால் இளையவாளா அவனோ என்ன உனக்கு கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். இருப்பினும் உனக்கு வரமும் அளிக்கவில்லை குருடத்தை ஆள பிடிப்படவில்லை என்று. இருப்பினும் மற்றொரு தெரிவிக்கின்றேன். உனது குடும்ப குலத்தையை சிவபெருமான் என்ற வீரபத்திரன் வந்து உங்களிடத்தில் ஒரு உதவி கேட்பார். அவருக்கு அந்த உதவி தாங்கள் அளித்தீரானால் தங்களின் குலதெய்வமாய் இருந்து தங்களையும் தங்கள் மக்களையும் காத்து வருவார். ஆகையால் ஆடுகளை மேய்த்து காலம் கழித்துவார். அந்த வீரபத்ர சாமியால் உங்களுக்கும் உங்கள் குலத்திற்கும் அநேக பெருமை உண்டாகும். அது மட்டுமல்லாமல் உங்க வீரமலையாள பட்டணத்தை அவர் குலதெய்வமாக இருந்து காத்து ரசிப்பார். இதுதான் உன்னுடைய உனக்கு கொடுத்த வரம். அப்படியாகட்டும் தந்தையே. ஆகட்டும்.
சாமியாரு பூசாரி அங்க போட்டு போற கட்டி வர சாமி சாமியா போட்டு போடு பட்டவன் ஆண்டு மேல ஓய்க்க வேண்டும் என்று ஒரு பலத்தை அந்த கல்வி அப்படி இருக்க வேண்டும் இந்த கருத்தில் கொண்டு சந்தாச்சாரி நாரத மகா முனிவர் வருகிறார் அவர்கள் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சுவாமி. நான் கற்ற கல்வியோ கடுகளவே அதை ஓதி வைத்தாரே அருமை குரு பெரியவர்கள் அவர்களுக்கு இரண்டாவது வணக்கம். எனக்கு இதுதான் வணக்கம். காலுதலை நோகாமல் கண்ணார் அழுகிடாமல் என்னை காத்து ரட்சித்த என் குலதெய்வமாகிய பச்சையம்மனுக்கும் எங்கள் குடும்ப குலத்திற்கே குலதெய்வமாகிய வீரபத்ர சுவாமிக்கும் இதோ இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பரம்பராய பரமேஸ்வரனுக்கும் நான் பேசக்கூடிய தமிழுக்கு முதல்வனாகிய பெருமானுக்கும் சிறியவன் ஒரு கோடி வணக்கம் சுவாமி. என்ன பேசிக்கிறீங்க? ஆய மட்டும் பேச மாட்டீங்களா? கல்வியும் நவித்தல் ஞானமும் கல்வியும் நவித்த காலையும் தானமும் தருவமும் தான் செய்தல் அறிவு. அப்படி சொல்வார்கள். மனித பிறவி ஏனென்றால் 84,100,000 பிறவி
துல்லியம் பகுத்தறிவு இல்லாதது. நன்மை எது தீமை எது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படி யோசிக்கும் திறமை அந்த 84,100,000 ஜீவர்களில் ஜீவத்துக்கும் இல்லை. மனிதனுக்கு மட்டும்தான் இது இருக்கிறது. இந்த மனித பிறவியே நம்மால் முடிந்ததை நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும், பேச வேண்டும். அப்படி மனித பிறவில பிறந்து விட்டா ஆட்சி போடணும், குடிக்கணும், ஊரா மட்டும் சொத்தை ஏமாத்தணும், அவன் பண்ணாட்டி நான் வச்சுக்கணும், என் பண்ணாட்டி நீ தங்கச்சி பேர் நினைச்சுக்கணும். சாமி அப்படி நாம் நன்மையை செய்ய வேண்டும், பகுத்தறிவு கொண்டு நடக்க வேண்டும். இந்த மும்பை நகரத்தில் இந்த நாடகத்தை துவக்கி அன்னதானம் அளிக்கின்றார்கள். அந்த அன்னதானத்திற்கு பொருளுதவி கொடுத்தார்கள். எப்படி என்றால் தன் உடல் தனக்கொன்று இருந்தால் தன் உடல் தனக்கொன்று இருந்தால் தக்கதோர் பலவதாகும். இந்த மேனியில் வியாதி உண்டாகும். உணவுக்கு இருந்தால் வருவது மயக்கமானே, அந்நிய பலங்களுக்கு இருந்தால் உயிர்க்கு உதவியானே அப்படி என்று சொல்வார்கள். பொருள் என்னவென்றால் என்ன தெரியுமா? நாம் சம்பாதிக்கின்றோமே, கஷ்டப்பட்டு சிறப்புகின்ற பொருள்கள், அந்த பொருள்களை நமக்கே என்று செலவு செய்தால் தன் உடல் தனக்கொண்டு தக்கதோர் பலவதாகும். நமக்கு செலவு செய்தால் நம்ம உடம்பு பலமா இருக்குமா? அதுக்கு என்ன புண்ணியமா? ஒண்ணுமே இல்ல, வாஸ்தவம்தான். அப்படி இருக்கக்கூடிய பொருளை நாம் இஷ்டம் போல மது, மாது, சூது இப்படி சொல்லக்கூடிய தவறான வழிகள் செய்தால் அதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணு கிடையாது, வியாதி வரும். வாஸ்தவம்தான், வியாதி வரும். அப்படி இருக்க மண்ணிய உறவுக்கு வருவது மயக்கமான பொருளை நாம் சம்பாதித்த பொருளை நமது உற்றார் உறவினர் மாமனை துணை அண்ணன் தம்பி அப்படி சொல்லக்கூடிய கொடுத்தால் என்ன வரும் தெரியுமா? புகழ்ந்து பேசுவார்கள். அந்த புகழ்ச்சியின் மயக்கம் தான் வரும். அதனால் இந்த உயிருக்கு ஏதாவது நன்மையா? அந்நிய பரங்களுக்கு இருந்தால் உயிருக்கு உதவியாக தெரியாது. அப்படி தெரியாதவர்களுக்கு அந்த நம்மிடத்தை கேட்டால் அவருக்கு கொடுப்பதால் இந்த 6 உயிருக்கு உதவி எப்படி என்றால் நாம் செய்த பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் வளர்ந்து நமக்கு முக்தி நிலை கிட்டும். அப்படி இருக்க இந்த அன்னதானத்திற்கு நாங்கள் சென்று அன்னதானம் நடத்துகின்றோம். கேட்டவுடனே யார் இன்னாருக்கு தெரியாமல் எல்லோரும் அவர்களால் எடுத்து கொடுத்தார்கள். புண்ணியவான்களுக்கு எங்கள் நாடக கோயில் சார்பாக அநேக வணக்கத்தை தெரிவித்து அது மட்டுமல்லாமல் நாங்களோ ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆசிரமத்தில் வருகின்றார்கள். அந்த குழந்தைகளுக்கு வஸ்திரதானத்தை செய்து வருகின்றோம். அப்படி வஸ்திரதானத்தை செய்ய வேண்டும் என்றால் ஒரு நாளால முடியாது. அப்படி இருக்க அந்த வஸ்திரதானம் செய்வதற்கு வஸ்திரதானம் செய்வதற்காக பொருளுதவி கொடுத்தார்கள். புண்ணியவான்கள் புதுக்கள் என்ற எண்ணம் வரணும். கர்ணனுக்கு மீது யாரும் இல்ல. கர்ணன்னா அத்தனை தானத்தை கொடுத்தான். புகழ அப்படி கேட்ட உடனே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து கொடுக்க. அப்படிப்பட்ட புண்ணியவான்களுக்கும் எங்களுடைய நாடக குழு சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்து கைத்தடியம்மா வலையில் ஒண்ணு வந்துடாத ஊழியர் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி தான தர்மங்கள் செய்தால் மட்டும் போதாது. அந்த தான தர்மங்கள் செய்யும் பொழுது என்ற வேலையை செய்ய வேண்டும். அந்த தான தர்மத்தை இருந்து ருசித்து சிறப்பிக்க வேண்டும். காலையில் இருந்து அன்னதானத்தில் இருந்து இருக்கிற வேலை செஞ்சு சாப்பிட்டு போகணும். 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 11 மணிக்கு சோறு போடுறாங்க. எல்லாம் வந்து தட்டு போடுற மாதிரி அவன் சொல்றான். எப்படி என்றால் சாமி தண்ணி அடிக்குது. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை
அரும்பசிக்கு உதவாத அண்ணன் தாகத்தை தீர்க்காத தந்தை தரித்திரம் அறியாத பெண்ணை கோபத்தை அடக்காத குருமணி கொண்டாசியிடம் பாவத்தை தீர்க்காத தீர்த்தம் ஏழும் இருந்தும் பயனற்றவே இருந்தும் பயனற்றவே சொன்னார்கள் என்னன்னா ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அந்த பிள்ளைகள் இருக்கிறது வயதான காலத்தில் பெற்றவர்களை மனநோகாமல் பேச வேண்டும் அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படி செய்தால்தான் அந்த பிள்ளை பெற்றதுக்கு அர்த்தம் பிள்ளையாக இருப்பதற்கு பிள்ளை பொருள் இல்லை அரும்பசிக்கு உதவாத அதுக்கு நேரம் சாப்பாடு கொடுத்து குண்டாங்குண்டா கொண்டு அப்படி தாகத்தை தீர்க்காத தண்ணீர் எவ்வளவுதான் தண்ணி தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க ஆமா கோபத்தை அடக்காத எப்படிப்பட்ட அடக்கினால் நன்மை தீமை செய்ய முடியும் மனுஷனா பற்றிதான் வாழ வேண்டும் அப்படி இருக்க இன்னும் தெரியுது நான் யார் சமையல் பார்க்க வந்தல ஒன்னா தெரியும் வீணைக்கு நாயகன் என்று சொல்வார்கள். அப்படி வீணைக்கு நாயகனாகி நான் எந்த வளர்ந்து தெரியுமா? அண்ணான் வீட்டில் வளர்ந்தேன். அண்ணான் வீட்டில் வளர்ந்து கல்விக்கு பிறந்தேன். எப்படி என்றால் ஒரு காலத்தில் தேவலோகத்திலே தேவசபை கூடியதா சரி. அப்படி தேவசபை கூடிய காரணத்தினால் அந்த தேவசபையிலே நாட்டியமாட சொல்லக்கூடிய நாட்டியமார்கள் வந்தார்கள். அந்த நாட்டியமார்கள் ஊர்வசியின் நாட்டியத்தை கண்டு பிரம்மதேவன் வசித்தார். அண்ணன் மீது காதல் கொண்டு இருவர் ஒன்று சேரலாம் என்று ஒரு இடத்தை எச்சரித்த பொழுது அண்ணாண்டி கல்வி சென்று ஒன்று சேர்கின்ற பொழுது அண்ணனாகப்பட்டவர் திருநீர் கழிக்காம என்று வெளியே வர அப்பொழுது இருவரும் கல்வியாக மாறி ஆலிங்கனம் செய்து விஜயப்பட்டு இளவந்தார் என்பார்கள். அதை போல் உடனே அவன் கண்டு விட்டு அப்படி பிறந்த உடனே என்னை கைதுப்பட்டால் விட்டுவிட்டு அவரை சென்று விட்டார்கள். அண்ணன் வந்து பார்த்தான். என்னை எடுத்து கைதுப்பால் ஊற்றி என்னை நாரதன் பொழுது வளர்த்து நாரதன் பெயர் வைத்து என்னை நாரதன் பெயர் வைத்தார். மகாலட்சுமி சரஸ்வதி இப்படி சொல்லக்கூடிய மூன்று பேரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? தமக்குள்ளே தம்மை போல் கற்பில் சிறந்த மங்கை இந்த உலகத்தில் இல்லை என்று ஆனந்தம் தர்மத்தோடு இருந்தார்கள். அப்படி இருப்பதை நான் அறிந்தேன். அறிந்தவன் என்ன செய்தேன்? இவர் கற்பத்தை கர்வத்தை அடக்க வேண்டும் அப்படி என்று கருதி அப்படி என்று அவர்கள் ஊறி விழுந்தார்கள். அப்பொழுது அப்படி
சிவாஜி தண்டாமத்தை சேர்ந்த நாராயண அவர்கள் ஏழைக்காக சிவாஜி தண்டாமத்தை சேர்ந்த மூடிநாதன் அப்படி 3 பேர்களும் நான் என்ன வெள்ளத்தோடு இருந்தார்கள். அப்படி இருந்தவுடனே நான் என்ன செய்தேன், கொஞ்சம் கடலை இரும்பு சுடலை எடுத்து சென்று அன்னையாகிய சரஸ்வதியிடம் கொடுத்து இந்த இரும்பு துகளை கடலையாக வரித்து தரும்படி கேட்டேன். அவர்கள் தெரிவித்தார்கள், அடக்கமாக சொல்லுகின்றார்கள், எங்களால் முடியாது என்று தெரிவித்திருக்கார்கள். அதன் பிறகு என் பாட்டியாகிய மகாலட்சுமியிடம் சென்று இந்த இரும்பு துகளை கடலையாக வரித்து தரும்படி கேட்டேன். அவரும் என்னால் முடியாது என்று தெரிவித்திருக்கார். அதன் பிறகு கைலாயம் சென்று உமாபாரதியில் இந்த இரும்பு துகளை கடலையாக வரித்து தரும்படி கேட்டவுடனே உமாபாரதி முடியாது என்று தெரிவித்து விட்டார். அப்படி தெரிவித்த உடனே நான் என்ன செய்தேன், அந்த இரும்பு துகளை எடுத்துக்கொண்டு அத்திரி முனிவர் ஆசிரமத்திற்கு சென்று அனுசூய அம்மனை கண்டேன். அனுசூய அம்மன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய கற்பில் சிறந்த மங்கை. அப்படி இருந்ததால் அந்த அனுசூய அம்மனுக்கு கொண்டு போய் அந்த இரும்பு தூளை கொடுத்து இதை எனக்கு கடலையாக வரித்து தரும்படி கேட்ட உடனே அந்த அம்மையாகப்பட்டது அந்த இரும்பு தூளை கடலையாக வரித்து எனக்கு கொடுத்து விட்டார். ஆமா, அப்படி கொடுத்த உடனே அந்த கடலை எடுத்து சென்று 30 தேவையின் இடத்தில் காண்பித்தேன். உங்களால் முடியாது என்று தெரிவித்த வேலையை அந்த அனுசூய அம்மன் கடலையாக வரித்து கொடுத்து விட்டார். அப்படி என்று தெரிவித்ததும் எப்படி சாத்தியமாயிற்று? அப்படி என்று மூவரும் கேட்டார்கள். அவர் கற்பில் சிறந்த மங்கையாகுவார். அப்பொழுது கற்பில் சிறந்த மங்கையா, எங்களை காட்டிலும் கற்பில் சிறந்தவரா? அப்படி என்று அவர்கள் தெரிவிக்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் புருஷனை விட்டு கற்பை சோதித்து பாருங்கள் என்று தெரிவித்தார். அப்படி தெரிவித்தவுடனே 30 தேவியரும் 30 தேவர்களை அழைத்து அனுசூய அம்மன் கற்பை சோதித்து வரும்படி தெரிவித்தார்கள். அப்படி தெரிவித்தவுடனே 30 தேவரும் அத்திரி முனிவர் ஆசிரம் வந்து அனுசூய அம்மனை கண்டு, அம்மா எங்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படி கேட்டவுடனே அனுசூய அம்மனும் அவர்கள் அழைத்து அன்னம் அளிக்க சென்றார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது 30 தேவர்களும் என்ன செய்தார்கள்? உருவத்தை மாற்றி வந்திருக்கும் பொழுது எங்களுக்கு நீ அன்னம் அளிக்க வேண்டும் என்றால் ஆடை இல்லாமல் அளிக்க வேண்டாம். ஏனென்றால் ஆடை கலைந்தால் கற்பு கலைந்து விட. அப்படி கற்பை சோதிக்க வந்தவர்கள் ஆடை இல்லாமல் எங்களுக்கு அன்னம் அளிக்க வேண்டும் தெரிவித்தவுடனே அந்த அனுசூய அம்மன் பார்த்தது இது ஏதோ கூட்டி உள்ளது என்று தன்னுடைய கணவனை மனதில் எண்ணி பார்த்தது. வந்திருப்போர் மூவர்களும் கற்பை சோதிக்க வேண்டும் என்று அப்படி கருதி 3 பேரையும் 3 சிசுக்களாக மாற்றி விட்டார். அப்படி 3 பேரையும் 3 சிசுக்களாக மாற்றி விட்டவுடன் அதன் பிறகு நான் என்ன செய்தேன், 30 தேவமார்கள் தெரிவித்தேன். உங்கள் கணவர்களும் 3 சிசுக்களாக மாறிவிட்டார்கள் என்று மாறுங்கள் தெரிவித்தேன். அவர் 3 பேரும் அனுசூய அம்மன் ஆசிரம் வந்து, அம்மா எங்களுக்கு கணவனை எப்படியாக மீட்டு தர வேண்டாம். நாங்கள் கற்பில் சிறந்த மங்கை, இந்த உலகத்தில் இல்லை என்று கர்வத்தோடு நாங்கள் எண்ணி தவறு இனி அப்படி நினைக்க மாட்டோம், கர்வம் கொள்ள மாட்டோம். எங்கள் கணவனை மீட்டு தர வேண்டும் கேட்க, அதன் பிறகு அனுசூய அம்மனும் மூவரையும் பழைய நிலைமைக்கு மீட்டு தந்தார். அப்படி யார் ஒருவர் கர்வத்தோடு இருக்கின்றாரோ அவர் தந்தை, தமையன், அண்ணன், தம்பி யாராக இருந்தாலும் சரி, கர்வம் கொண்டால் அந்த கர்வத்தை கலைக்க நாடகம் கழகம் செய்கின்றார். அதனால் நாடகம் கழகம் நன்மையை முடியும். நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டாம். கலகம் செய்யவில்லை என்றால் வயிறாகப்பட்டது பன்னிரண்டு நிமிடம். அதனால் சேர் போட்டு அப்படி கலகம் செய்யாவிட்டால் வயிறாகப்பட்டது வெடித்துவிட. அதனால் இந்த தினத்தில் இந்த உலகில் சுற்றி வந்துவிட்டேன். கலகம் கிடைக்கவில்லை. பார்க்கலாம் ஐயா. அண்ணா கீழே இறங்கி போட்டு வா.
சுவாமி இதோ தட்சிணாபுரி வந்து விட்டார். தட்சணாபுரி வந்து விட்டா. தட்சகன் ஏதோ யாகம் செய்வது போல் தெரிகின்றது. ஆமா. அவனை அழைத்து பார்ப்போம். தட்சகா, சகோதரா தட்ச பிரஜா, சௌக்கியம் தானோ சொல்வார். மகாரமாயாகம் செய்ய, மகாரமாயாகம் செய்ய ஆசை கொண்ட தகால் ஒன்றும் தெரியவில்லை, தகால் ஒன்றும் தெரியவில்லை. தானதை உரைத்தையானால், தானதை உரைத்தையானால் புகார் வெளிவதா வண்ணம் புத்தியும் புகட்டினேனே. சகோதரா ரட்சகா, நீயும் உன்னை சார்ந்த யாவற்றுமானவரும் சௌக்கியம் தானா? ஆமா. இது ஏதோ யாகம் செய்வதை போல் தெரிகின்றது. ஆமா. எதை பற்றி இந்த யாகம் அது எனக்கு தெரிவித்தால் ஏதாவது பழகம் நடக்காமல் நான் உனக்கு நல்ல புத்திகளை தெரிவிப்பேன். சகோதரா சாராயில காலை போன்றாருங்க. ஆனா சகோதரா சிங்கத்தை கண்டால் யானை எப்படி துடிக்கின்றதோ துடிக்கின்றது. எந்த பாகம் இல்ல எட்டி பார்த்தா இந்த உலகத்தில் எல்லாம் தான் உனக்கு இல்லாத இடமாக போகின்றதா? உனக்கு பெருத்த இடியாக இருந்திருக்கிறது. நான் தான் உன்னை ஒழிக்க வகை தேடுவானோ? அதுதான் என்னிடத்தில் சொல்ல பயந்து அந்த கண்ட மாத்திரத்தில்
தந்தை தமையன் தாய் தந்தை இப்படி என்று பாசம் இல்லாதவன் அன்னம் கற்றவன் அன்னம் கற்றவன் அப்படி எல்லாம் பேசுகிறாயே அப்படியானால் உன் தகுதிக்கு சொல்ல வேண்டாம் நான் சென்றேன். ஐயோ ஐயோ ஐயா கொஞ்சம் அது மட்டுமா ஆண்டு அந்த சிவனை ஒழிப்பதற்காக சகோதரா அந்த அப்படி இருக்கக்கூடிய அவர் நினைத்தால் சாம்பலாக விடுவார். அதனால் வேண்டாம். மகளை கொண்ட
உன்னை வந்து அடி வாங்க மாட்டார். அதனால் இந்த நாகத்தை நிறுத்தி உனக்கு நல்லது. இந்த புத்திமதி சொல்லவால் உன்னை அழைக்கவில்லை. ஆகையால் வேலையை பார்த்து செல். நான் யாகத்தை நிச்சயம். ஆனால் ஒன்று, செய்யக்கூடிய யாகத்தை யாருமே சொல்லக்கூடாது. ஆமா. உடனே கையாளும். கையாய் வந்துவிட்டால் நான் வந்திருப்பதாக அப்படியே தந்த ஆசீர்வாதம் இன்றைய தினத்தில் ஏதாவது ஒரு செய்தியை கொண்டுதான் வருவது உங்களுடைய வழக்கம். அப்படி இருக்க கையால் வந்திருக்கின்றாயே
அப்படி தட்சிணாமூர்த்தி கொண்டு வந்து தட்சகன் அரண்மனையில் யாகத்தை செய்து வருகின்றான். அகதீவரமாக தங்கள் ஒழிப்பதாக எண்ணி யாகம் செய்து வருகின்றான். அவன் தெரிவிக்கவே உங்களுக்கு ஓடி வருகின்றான். நம்ப மாட்டேன் என்னுடைய ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. நீ சொல்வது உண்மைதான். எனக்கு பாட்டியாகிய தாட்சா இல்லை. பிறந்து கூடாது. அப்படி ஆகட்டும். அமராக்குள்ள